அவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும்போது நீங்கள் ஆண்டவருடைய ஆலயமாக மாறுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இயேசு உங்களுக்குள் இருந்தால் வேறு யாரும் உங்களுக்குள் வர முடியாது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு தாருங்கள். அன்றைக்கு இருந்த பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர்கள் மக்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணினார்கள், போதித்தார்கள் என்றால் சடங்காச்சாரங்களை போதித்தார்கள், பலிகளை குறித்து போதித்தார்கள், நாட்களை குறித்து போதித்தார்கள், பண்டிகைகளை குறித்து போதித்தார்கள், காணிக்கைகளை குறித்து போதித்தார்கள். ஆனால் இயேசுவின் போதனை மக்களுடைய உள்ளத்தை மாற்றக்கூடியதாய். இயேசுவின் போதனை மனம் திரும்புகள் என்று போதித்தார். மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பு அவசியம் என்பதை போதித்தார். மனிதனுக்கு பாவியான மனிதனை தேடி வந்தேன் என்று சொன்னார். பாவியான மனிதனுக்கு ரட்சிப்பு அவசியம் என்பதை இயேசுவானவர் அவர்களுக்கு போதித்தார். ஆகவே அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களுக்கு அவர் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுத்தார். புது வாழ்வை கொடுத்தார். புது மனிதனாய் அவர்களை மாற்றினார். ஆகவே இதுவரை பெற்றிராத மிகப்பெரிய சமாதானமும் மகிழ்ச்சியும் அந்த மக்களுக்குள் வந்தது. அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஆகவே இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் திரள் திரளாய் வந்தார்கள். பல மணி நேரம் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திரும்பி போனார்கள். ஆகவே இந்த செய்தியானது எருசலேமில் இருந்த பரிசேயருக்கு காதுகளுக்கு எட்டியது. இயேசு முதல் முறையாக தன்னுடைய ஊழியத்தை கலிலேயாவில் ஆரம்பித்தார். கலிலேயா பகுதியில் இருக்கிற அநேக பட்டணங்களுக்கு அவர் போனார். கானா ஊருக்கு போனார், கப்பர்நகூமுக்கு போனார், நாசரேத்துக்கு போனார். பல பட்டணங்களுக்கு போய் ஆண்டவருடைய வசனத்தை, சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அவர் மூலமாக அற்புதங்கள், இயேசு மக்களுக்கு வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்தார், பிசாசுகளை துரத்தினார், வசனத்தை போதித்தார். இதை கேள்விப்பட்ட பரிசேயர்கள் உடனடியாக இயேசுவை அவருடைய போதனை குறித்து சோதிக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து ஒரு குழு, எருசலேமிலிருந்து ஒரு குழு அங்கே கப்பர்நகூமுக்கு வந்தது. பாருங்கள், இயேசு ஒரு வீட்டில் கூடியிருந்த மக்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருந்தார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள்